ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பசங்க அப்பப்போ வந்து ரெஸ்டாரண்ட் போகலாம் சொல்லி நிறைய செலவு வச்சுட்டே இருக்கிறாங்க. நான் தான் சாப்பிட போகிறீங்கடா, வீட்டில் சமைக்கிறேன்னா உனக்கு கேஎஃப்சி இதெல்லாம் தான் சாப்பிட்ணுமா, வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஃப்ரை குழம்பு தான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு கேஎஃப்சி சிக்கன் தாங்க வீட்டில் செய்ய போகிறேன். நீங்களும் வீட்டில் செய்யுங்க, குழந்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி 3 லெக் பீஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பாடி பீஸ் எதோட செஞ்சுக்கலாம். மசாலா ஊற வைக்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா கலந்தாச்சு. 1 மணி நேரம் நல்லா ஊற டைப் மைனஸ் ரெடி பண்ணிக்கலாம். மைனஸ் ரெடி பண்ண தேவையான பொருள்: முட்டை, எண்ணெய், சர்க்கரை, உப்பு, மிளகு, பூண்டு. இந்த மாதிரி அரைச்சிட்டு எண்ணெய் விட்டுக்கணும். அடிக்கடி எண்ணெய் விட்டு அரைச்சி பார்த்தா திக்காக வரும். என்ன சேர்த்தணும்? கடலை எண்ணெயா தேங்காய் எண்ணெயா? ரெண்டுமே சேர்க்கக்கூடாது. ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். ஏன்? அதான் வாசனை வராது. எண்ணெய் பார்த்து சேர்த்துக்கணும். நம்ம பாருங்க, மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கட்டியே வேணா இன்னும் எண்ணெய் விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ சிக்கனை பொரிக்க மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா, கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா, மிளகு பொடி, உப்பு, மிளகாத்தூள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஐஸ் வாட்ரு, ஐஸ் கட்டு, மசாலா கலக்கி வச்சு சிக்கனு இப்போ மாவு போட்டு நல்லா பொட்டி எடுத்துக்கலாம். இப்போது மாவு நல்லா சிக்கனில் பிடிக்க ஐஸ் தண்ணியில் போட்டு இங்கே பாருங்க. இப்போ மறுபடியும் மாவில் போட்டு பொட்டி எடுத்துக்கலாம். ஏன் இத்தனை முறை? அப்போ தான் நல்லா மாவு நல்லா பிடிக்கும் சிக்கனில், எண்ணெயில் பிரிஞ்சு வராமல். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பக்கம் வச்சிடலாம். அடுத்து லெக் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 லெக் பீஸுக்கு 3/4 கிலோ மாவு ஆயிரும் போல். இது ஐஸ் தண்ணியில் தான் முக்கிய எடுக்கணுமா? நார்மல் தண்ணியில் முக்கிய எடுக்கக்கூடாதா? நார்மல் தண்ணி. ஐஸ் தண்ணின்னா அது நல்லா அந்த மாவெல்லாம் நல்லா கையில் எப்படி பிடிச்சிச்சு அந்த மாதிரி கெட்டே பிடிச்சிக்கும் சிக்கனில். கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்றதுக்காக கேத்ரின் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஆமாம். அது எப்படி கேஎஃப்சி சிக்கன் கேவலமாக வருமா என்னன்னு டவுட்டாக தான் இருக்குது. நல்லா வந்து தரமாட்டேயா? எனக்கு தரமாட்டாலாம். நீ எனக்காக தான் நீ செஞ்சுட்டு இருக்க. நீ கேவலமாக வரணும், உனக்கு ஏன் தரணும்? அப்போது கேட்டுக்கான மட்டும் தானே என்ன கேட்டும் அன்ட்டி கம்மியாக வச்சு ஸ்லோ குக் பண்ணிக்கணுங்க. ஏன்னா வந்து மேலே வந்து மாவு நல்லா வெந்துடும், உள்ள கறி வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்குங்க. சமோசா, லெக் பீஸ் சமோசா செய்வது அம்மா. அதாவது சமையல் செய்கிறன்ற பேரில் நல்லா ஆட்டையை போடுறீங்க. நீ ஆட்டை போடலையா? இருந்தால் கொடுக்குறீங்க, இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்து வைப்பீங்க. இது வந்து பொறுமையாக தாங்க செய்யணும். ஸ்லோவாக தான் குக் ஆகும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எடுத்துமா கவுத்துமான்னு சொல்லி செய்யக்கூடாது. என்னப்பா உண்மையாகவே கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே வந்துச்சு. ஏய் மாதிரினாயா? கேஎஃப்சி சிக்கன் தான். என்ன வெந்து போயிருக்குமா? வெந்துட்டுருக்கோம். பொறுமையாக வெயிட் பண்ணுறவள இல்லை. இங்கே பாரு கேத்தி, என்னடா நாக்கு தாங்க பொண்ணா முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கேஎஃப்சி சிக்கன் செஞ்சாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். -14 நானும் வீட்டிலே தான் ரெடி பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு கேட் பேப்பர் தான் கொடுக்க போகிறோம். சாப்பிட்டு எப்படின்னு சொல்ல தெரியல. இந்தாடா. ஏய் எனக்குடா? இருக்கும் நேரம். டேய் எனக்குடியா? கொஞ்சம் என்னடா இது தரமாட்டாங்க நம்மளுக்கு. சரியாட்டம், அவங்க மேலே அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்களா நம்மளும் எனக்கு கொஞ்சம் குடுறி. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க.
மீனா ம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேணாம். செலவு மிச்சமாகுதா? உண்மையாக நல்லா தான் இருக்குதா? போக வேணாண்டி. சரி சாப்பிடு. இவ்வளோதாங்க வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா பாய்.